ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. ஸோ எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது வந்து ஒரு ப்ரூஃப் வந்து வேணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு ஊருக்கோ இல்லை இன்னொரு வீட்டுக்கோ நீங்கள் மாறி போயிட்டீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது வந்து ஒன்றாவது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் ஏன் நான் வந்து தமிழ்லைனில் வந்து எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லாமல் வந்து ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் எதுக்கு தமிழ்லைன் அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் இதை நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கோவப்படாமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து நீங்கள் சுலபமான முறையில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 3ல் ஏதாவது நீங்கள் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து விவோட்டை வந்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீடுக்கு மாறி போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டுக்கு மாறின அட்ரஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக தாலுகா ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே போய் நிறைய பேர் வந்து லெட்ரு எழுதி கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து, இந்த மாதிரி நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊர் வந்துட்டேன், அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு மாறி வந்துட்டேன், இப்போ நான் இருக்கிற வீட்டோட அட்ரஸ் இது தான். ஸோ இந்த அட்ரஸில் வந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்து எழுதி கொடுங்க, நான் வந்து விவோட்டை வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, அவங்களே வந்து அழகாக நீட்டாக எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் அந்த விவோ உங்கள் ஊரில் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி சைன் வாங்கிட்டு வந்து, அந்த சைன் வாங்கிட்டு வந்ததை வந்து நீங்கள் அப்படியே வந்து தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை வந்து ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர், நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்தந்த கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு லெட்ரு வந்து எழுதி வாங்கிக்கணும். அந்த லெட்ரு எழுதி வாங்கிட்டு அந்த லெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற அந்த வீட்டோட கரண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸை கரெக்டாக நீங்கள் அந்த லெட்டரில் எல்லாமே வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு லெட்டரை வந்து எழுதிக்கணும். ஸோ அந்த லெட்டரை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நான் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன், ஸோ எனக்கு வந்து வீட்டு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், ஸோ நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் சைன் போட்டு தருவார். அந்த லெட்டரை கூட நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து கூட நீங்கள் அப்படியே அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து 2வது மெத்தடு. ஸோ 3வது மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போயிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு ரசீதுன்னு ஒன்று வந்து கட்டுவாங்க, சரிங்களா? அதாவது ரசீது அப்படின்னா, ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டு வரி கட்டுவாங்க, சரிங்களா? அந்த வீட்டு வரி கட்டுற அந்த ரசீதை வந்து வாங்கிக்கோங்க. அந்த ரசீதை வாங்கிட்டு அதில் ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆதார் கார்டுக்கு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் சொல்கிறத வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுக்கு மாறிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ரேஷன் கார்டோட அட்ரஸை வந்து நீங்கள் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் இருக்கிற வீட்டோட வரி ரசீது, சரிங்களா? உங்களுடைய வீட்டு வரின்னு கட்டியிருப்பாங்க. நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்குன்னு ஒரு வரி கட்டியிருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த வரி கட்டுனா அந்த ரசீதை வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வீட்டு வரி ரசீதை வச்சு நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேஷன் கார்டை வச்சு கூட நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் கொண்டு போய் ரேஷன் கார்டு ப்ரூஃபை வச்சு கூட உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து உங்களால் வந்து மாற்றிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ விவோட்ட கையெழுத்து வாங்கணும், இல்லைனா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும், அந்த லெட்டரெல்லாம் வந்து எழுதணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 3வது மெத்தட் வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலையே சிம்பிளான ஈஸியான வழி, சரிங்களா? ஸோ வீட்டு ரசீதை நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை கொண்டு போய் டைரெக்டாக நீங்கள் கடையில் கொடுத்து கூட, ஜெராக்ஸ் கடையிலலாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. பொது சேவை மையம், இ சேவை மையம்னு ப்ரைவேட்டாக தனித்தனி ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் அந்த வீட்டு ரசீதையும் உங்களுடைய ரேஷன் கார்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க கூட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா
வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ரேஷன் கார்டில் அட்ரஸ் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படிங்க இந்த வீடியோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வீட்டு ரசீதை வச்சு எப்படி நம்மளுடைய ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேஷன் கார்டை கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக வந்து தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து கூட உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன சொல்யூஷன் வந்து இதுதான். நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேருந்தே அதை பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட உங்களுக்கான அட்ரஸை வந்து நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டில். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேஷன் கார்டை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து நீங்கள் சிம்பிளான வழியில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு ப்ரோ அந்த ஆதார் கார்டெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தே அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாதா? ரேஷன் கார்டுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் ஆதார் கார்டுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆதார் கார்டுக்கு வந்து நம்ம நேம் கரெக்ஷன் பண்ணலாம், மொபைல் நம்பர் வந்து மாற்றலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பண்ண முடியும். இந்த ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து நம்மளே வீட்டில் இருந்தபடியே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டாலுமே அவங்களும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து கிடையாது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். அவங்க நீங்கள் உண்மையிலேயே இந்த வீட்டில் தான் குடியிருக்கீங்களா அப்படின்றத அவங்க அந்த வீட்டு ரசீதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்து அதை பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பான முறையில் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கெலாம் வந்து வெரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. டாக்குமெண்ட்டை பார்த்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் இருந்தே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஆக்சஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ரேஷன் கார்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் ஆதார் கார்டுக்கு வந்து அட்ரஸ் வந்து மாற்ற முடியாது. நம்ம தாலுகா ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டை ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.